சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த நபரிடம் இருந்து மிக பெரிய வெற்றி செய்தியை கொண்டு வரப்போகிறேன். நீ இந்த நபர் நமக்காக இந்த செய்தியை கொண்டு வர மாட்டாரா என்று நீ காத்து கொண்டிருந்தாய். நம் செவிகளில் வந்து சேராதா என்று ஏங்கி தவித்தே ஆனந்த அந்த செய்தியை உனக்காகவே கொண்டு வரப்போகின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை வைத்துக்கொண்டு திணறிக் கொள்கிறாய். அப்பா, நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் எனக்கென்று கோபம் வருகிறது. அதற்கான தீர்வு என்னத்தான் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். என் குழந்தையே, நான் இதை உன்னிடம் பல முறை சொல்லியிருக்கின்றேன். உன்னுடைய நிதானம், உன்னுடைய பொறுமை மட்டும்தான் உனக்கான தீர்வாய் இருக்க முடியும். நீயோ உனக்கு பிடித்தது நடக்கவில்லை என்று கோபப்படுகிறாய். அப்படி என்றால் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கோபப்பட்டுத்தானே இருக்க வேண்டும். அவருக்கு பிடித்தது உடனடியாக நடந்து விடாது அல்லவா? அதற்கான கால நேரம் வரும்பொழுதுதான் நடக்கும். அதுவரையில் நீ பொறுமையோடு இருப்பது தான் மிக சிறந்ததாக இருக்கும். இப்பொழுது நீ எதிர்பார்த்து நினைக்கக்கூடிய விஷயம் கூட நடக்கப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல விஷயத்தை நான் குறித்து வைத்து விட்டேன். அது இன்றையிலிருந்தே ஆரம்பமாக போகிறது. உன் மனதில் ஒரு ஏக்கத்தை வைத்து தவித்து கொண்டிருக்கிறாய். அப்பா, ஏகப்பட்ட குழப்பங்கள், இதை வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு என்ன வழி என்று நீங்கள் தான் காட்ட வேண்டும். உங்களிடமே என் பொறுப்பை விட்டு விடுகிறேன் என்று என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டாய். அதன் பின்னும் வருத்தம் ஏன் கண்ணே? நீ என்னிடம் சொல்லிவிட்ட பின்னும் அதையே நினைத்து கொண்டிருக்கிறாய். சதா சிவமும் புலம்பிக் கொண்டே தவிக்கிறாய். நீ என்னிடம் சொன்ன பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உனக்கான வேலை முடிந்துவிட்டது. நான் தான் அதை எப்படி நடத்த வேண்டும், எப்பொழுது நடத்த வேண்டும், என் குழந்தைகளின் கைகளில் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கப் போகிறேன். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ ஏன் அதை பற்றியே கவலைப்பட்டிருக்கிறாய்? ஒரு பொழுதும் எதையுமே நினைத்து கலங்காதே. எது நடக்குமோ அது நடக்க வேண்டும் நேரத்தில் நல்லதாக தான் நடக்கப் போகிறது. நான் உன்னிடம் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. முழு நம்பிக்கை தான் உன்னை வெற்றி அடைய செய்ய போகிறது. எது நடந்தாலும் சாயப்பா அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.